வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது தடயம் அப்படின்ற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் வந்து ஜி5 ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல சமுத்திரக்கனி தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. மொத்தமா 6 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 20 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு பயங்கர சின்ன சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட சீரிஸ். ஹண்ட் ஃபார் அ சீரியல் கில்லர்ஸ் அப்படின்ற தீம்ல இந்த சீரிஸை நகர்த்திருப்பாங்க. ஆக்சுவலா தமிழக ஆந்திரா எல்லை பகுதியில தொடர்ச்சியா நிறைய கொலைகள் அப்படின்றது நடந்துட்டு வருது. இதுல தமிழக எல்லை பகுதியில் நடக்கக்கூடிய கொலைகளை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வரக்கூடிய போலீஸ் ஆபீசர் தான் வந்து சிவதா. இவங்களோட டீம்ல தான் வந்து சமுத்திரக்கனி இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேஷன்ல யாருமே பெருசா மதிக்க மாட்டாங்க. இவரோட திறமையை வெளியே கொண்டு வராம ஒரு மாதிரி சப்ரஸ் பண்ணியே இவரை வச்சிட்டு இருப்பாங்க. சிவதா சமுத்திரக்கனியை அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல சேர்த்துப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, எதுக்காக அந்த கொலைகள் நடந்துச்சு, யார் பண்ணா அண்ட் டுவர்ட்ஸ் தென் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸோட மிகப்பெரிய பிளஸ்ஸா பாக்குறதே அந்த கில்லர்ஸ் தான். ஆக்சுவலா அந்த கொலையாளிகள் யாரு அப்படின்றத வந்து ஸ்டார்டிங்லேயே காட்டிடுறாங்க. பட் அவங்க 2 பேரோட ஸ்கிரீன் பிரசன்ஸுமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் கொடூரமா சில கொலைகள் பண்றதை வந்து காட்டுவாங்க. அதுலயும் ஒரு வித்தியாசமான ஸ்டைலை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கொலை பண்ணதுக்கு அப்புறமாட்டு அருணா கயிறையும் தாலியும் வந்து பிச்சு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் செவுத்துல கொஸ்டின் மார்க்னு போட்டு வைப்பாங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணுச்சு. பட் அதுக்கான ஒரு ஹை லெவல் ரீசனை வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாங்க. பட் அதோட டீடைல்டு ரீசனை தான் வந்து கடைசியா ரிவீல் பண்றாங்க. ஸோ அதுலயும் பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இல்லவே இல்லை. இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல. ரொம்ப சிம்பிளா வச்சிருந்தாங்க. பட் இன்னுமே கொஞ்சம் டீடைலிங் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. சமுத்திரக்கனியோட கேரக்டர் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ரொம்ப ஆகா ஓகோ அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு த்ரில்லர்லாம் இல்லை. பட் கண்டிப்பா டைம் பாஸ்க்கு பாக்குற மாதிரியான ஒரு த்ரில்லர் தான். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு வந்து 2.8 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில கோரியான மர்டர்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.